சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஸ்டைல் பானிபூரி. கண்டிப்பாக இது அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு கப் ரவை சேர்த்தாச்சு. நம்ம 1/4 கப் மைதா. 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, எடுத்துட்டேன். வினிகர், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே வினிகரில் வேணாலும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பிசைகிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதாவது சப்பாத்தி பூரி மாவுக்கு போகிற பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ரவைன்றதுனால கொஞ்சம் தண்ணி பிடிக்க தான் செய்யும். இதை அப்படியே பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு, அப்புறம் கொண்டைக்கடலை நான் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தான், நான் நிறைய செய்யலை, கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக, அதுபோல் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சாயந்தரம் செய்கிறீங்கன்னா காலைல ஊற வச்சுக்கோங்க. கொண்டைக்கடலையை, வெள்ளை கொண்டைக்கடலை, மூக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலை இதை இப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா பசங்க அப்படியே வச்சுருவோம். இது இட்லி ரவைன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ஊறுது. நீங்கள் நார்மல் ரவை எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு போல். எண்ணெய் தேய்ச்சாதான் அது நல்லா நமக்கு வரும். இப்போ நம்ம ஒரு மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இடியாப்பம் புளியிற அந்த ரவுண்டு இல்லை, ரவுண்டு வரணும், அவ்வளோதான். இதனால் ஷார்ப்பாக இருக்குது எட்ஜஸும், அதனால் நமக்கு ஈஸியாக வரும். இப்போ இப்படி எடுத்துடலாம். இதை மறுபடியும் நம்ம தேய்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அப்போதான் நம்ம பொரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவு திக்னஸ். நல்லா அழகாக தேய்ச்சி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா காயணும் எண்ணெய். இங்கே பாருங்கள், ஒன்றும் இந்த திக்னஸில் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு சொல்லுவாங்கள்ல, இந்த 1/4 இன்ச்சுலேயும் கொஞ்சம் கம்மியாக, அதுலேருந்து பாதி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ காஞ்சிச்சு, எண்ணெய் நல்லா காயுது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டுடலாம். பூரி எப்படி உப்பி வருது பாருங்கள். அந்த அளவு கனம் இருக்கணும். அப்போ தான் உப்பும் ஹார்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக நமத்தும் போகாது.
பூரி. இதை வந்து நம்ம அந்த ஃபில்லிங்லாம் பண்ணுற வரைக்கும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் இது நல்லா உப்பி வந்ததும் நம்ம எடுத்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்மளோட பானிபூரி கலர் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. இதை எடுத்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்மளது சீக்கிரமாக இதாகிடுச்சு. பூரி இப்போ நம்ம பூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி அமைங்கணும். கையில் எடுத்தாலே இப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருட்டு அந்த மாதிரி கொண்டக்கடலை கொஞ்சோண்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மூக்கடலை ஆப்ஷனல் தான். மூக்கடலை வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு மட்டுமே போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நார்மல் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பானிபூரி அந்த டேஸ்ட்லேயே வரணும் அவங்க செய்கிற மாதிரியே அப்படின்னா கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சோண்டு இதுவும் ஆப்ஷனல் தான். வேணால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா உங்களுக்கு காரம் வேணாம் அவ்வளோ அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் பச்சை மிளகா கட் பண்ணோன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, நிறைய செய்யறதில்ல, இன்றைக்கி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே வைக்க வேண்டிய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி மட்டும்தான். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு, ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பூரி மட்டும் ரெடி பண்ணிடலாம். மல்லி, புதினா, பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணும், எவ்வளோ செய்கிறீங்க அதை பொறுத்து. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் கொத்தமல்லி மட்டும் நான் காட்டுறேன். நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். புளி ஊற வச்சுட்டேன், நான் இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம புளி தண்ணி செஞ்சிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதை நல்லா இதிலே வடிச்சிடலாம், மிக்ஸி ஜார்லேயே. இதான் அந்த ரசம். இப்போ நம்ம இதில் ஊற்றிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதை புழிஞ்சி எடுத்துட்டு
இதை ஊற்றி வச்சு இதுக்கு இப்போ உப்பு போடணும். நான் சொன்னேன்ல பிளாக் சால்ட்டு போட்டால் கரெக்டாக சேம் அதே இது வந்துடுங்க. வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு மாதிரியா ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம பானிபூரியில் நம்ம சாப்பிடும்போது. இங்கே பாருங்க, இதுதான் பிளாக் சால்ட்டு. இதில் நான் பொடிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம், அதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில். இப்போ நமக்கு நார்மலாக உப்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த உப்பு சேர்த்துருவோம். இப்போ பானிபூரி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வடிச்சுங்க. வாவ், எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பூரி சரியாக இல்லைன்னா நீங்கள் வெளியில் பூரி வாங்கிட்டு மீதியெல்லாம் நீங்களே ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.